அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கில 18 பகுதிகள் பார்த்துட்டோம். ஓவியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது பகுதி 18 முடிஞ்சது. பகுதி 19ல் அந்த வாக்குவாதத்தோட தொடர்ச்சியை பார்ப்போம். பகுதி 19. தரையில் சிதறிய தங்கத் துண்டுகள் ஆடி முடிந்து அதிர்வுகள் அடங்கின. அந்த இடத்தை ஒரு சுடுகாட்டு மௌனம் சுற்றி வளைத்தது. விஞ்ஞானியை ஒரு விலங்காகவும் விரவி கிடக்கும் தங்கக்கட்டிகளை அந்த விலங்கின் எச்சங்களாகவும் மாறி மாறி பார்த்த ஓவியா திருஞானம் மீது நிறுத்தினாள் தன் தீச்சன்ய கண்களை. அதுவரைக்கும் உறைந்து போன ஊமை சித்திரமாய் திகைத்து நின்ற திருஞானம் யதார்த்த நிமிடங்களில் இறங்கினான். தோளில் பிள்ளையோடு தரையில் குனியும் தாயாய் நிதானமாய் தாழ்ந்து சிதறிய தங்கக்கட்டிகளை சேகரிக்கத் தொடங்கினான். தொடாதீர்கள் திருஞானம், தொடாதீர்கள். பாறையில் விழுந்து தெரித்த மலைத்துளியாய் அவன் விசுக்கென்று விலகி நின்றான். ஏன் என்ற வினாவை அவன் கண்கள் எழுதி கேட்டன. தொடக்கூடாது திருஞானம், அதை தொடக்கூடாது. அது பணம் விற்பதற்கான முன்பணம். இந்த பூமிக்கு அவர் கட்ட நினைக்கும் கல்லறையின் முதல் தங்க செங்கல். அது மரணத்தின் முதல் தவணை. ஓவியா உச்சரித்தவை உதட்டு வார்த்தைகள் அல்ல, உள்ளே உடைந்து உதட்டு வழி சிதறிய இதயத்தின் சில்லுகள் அவை. வெறித்து பார்த்தார் விஞ்ஞானி. அவர் கண்களில் விலங்கு பசை மிதந்தது. இது மரணத்தின் முதல் தவணை இல்லை மகளே, வாழ்க்கையின் அச்சாரம். இரத்தம் கசியும் பாதங்களோடு உன்னை பாலைவனத்தில் விட்டுவிட்டு போய்விடுவேனோ என்று பயந்து கொண்டிருந்தேன். தேவையில்லை. இனி உன் வாழ்வின் எல்லை வரையில் நீ நதிக்கரை வழியாகவே நடந்து போகலாம். அதுவரை வார்த்தை பேசாது இருந்த திருஞானம் உலை கொதித்து தூக்கி எறிந்த ஈயத்தட்டாய் இதழ் திறந்தான். நிஜம்தான், உங்கள் மகள் மட்டும் நதி வழியே நடந்து போவாள். ஆனால் நதியெல்லாம் இரத்தம், நுரையெல்லாம் குடல்கள், கரையெல்லாம் உடல்கள். வியப்பினால் விஞ்ஞானி ஒரு கணம் உறைந்து மறுகணம் உருகினார். எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு மட்டும்தானே தெரியும் என் ஆராய்ச்சியின் அந்தரங்கம். ஐம்பூதங்களும் கண்ணயர்ந்த பிறகுதானே நான் ஆராய்ச்சியை செய்கிறேன். என் நடுவிரல் செய்வதை சுண்டு விரல் கூட அறிய முடியாதே. எப்படி தெரியும் உனக்கு நதியெல்லாம் இரத்தம்? அப்படியானால் உனக்கு என் மஞ்சள் மலை ஆராய்ச்சி மர்மம் தெரியுமா? ஓவியா ஓரடி முன்னே வந்தாள். மஞ்சள் மலையா? ஆமாம், அதுதான் என் ஆராய்ச்சி அஸ்திரம். இந்த மண்ணை புதைக்க நான் போட்ட மந்திரம். என் உயிரையே உருக உருக செலவழித்து அந்த மாமருந்தை கண்டிருக்கிறேன். பூமிக்குள் இறங்கி கொண்டு என் இரவையும் பகலையும் புதைத்து கொண்டு தூக்கத்தை இமைகளால் துண்டித்துவிட்டு என் பிப்பட்டுகளை சிலுவையாக்கி அதில் என்னையே அரைந்து கொண்டு ஒரு கருமி புதையல் காப்பது போல கிருமி காத்து ஓர் ஆராய்ச்சி கடலை நான் கடைந்தெடுத்தேன். வந்தது அமுதென்கிறேன் நான், இல்லை விஷம் என்கிறீர்கள் நீங்கள். உங்கள் கருத்திலும் உண்மையில்லாமல் இல்லை. ஒன்றின் அமிர்தம் இன்னொன்றின் விஷம், ஒன்றின் விஷம் இன்னொன்றின் அமிர்தம். பூக்களின் தேன், ஈக்களின் சமாதி. இந்த என் ஆராய்ச்சியில் என் மூளை என் வாழ்க்கையை தின்று விட்டது. என் வாழ்க்கை என் மூளையை தின்றுவிட்டது. கோதுமை வளர்த்தேன், கோதுமையில் பூசணம் வளர்த்தேன். கோதுமையின் பூசணத்துக்குள் கூடு கட்டி நுண்ணுயிர்களோடு குடியிருந்தேன். பிறகுதான் சுற்றும் பூமியை சற்றே நிறுத்தும் சூத்திரத்தை கண்டறிந்தேன். பூசணத்திலிருந்து புதையல் எடுத்தேன். பூசணத்தில் வாழும் நுண்ணுயிர் வளர்த்து மஞ்சள் மலைத்தூள் தயாரித்தேன். சுவாச உறுப்புள்ள எந்த ஜீவனும் அதை சுவாசித்தால் போதும். சுவாசித்த ஜீவனின் மூக்கு வழி ரத்தம் வரும், கண்கள் வழி ரத்தம் வரும், காதுகள் வழி ரத்தம் வரும். ஒவ்வொரு மயிர்காலிலும் இரத்த வாசல் திறந்து கொள்ளும். இரத்தம் தரையில் வடிவதற்குள் உடம்பிலிருந்து உயிர் ஓடிவிடும். அடுத்த உலகப் போரில் ஆயுதங்களுக்கு வேலை இல்லை. மனிதர்களின் மார்புக்கு குறிவைக்க வேண்டியதில்லை. மனிதன் வேர்வை குலைத்து கட்டிய கட்டடங்களை வீழ்த்த வேண்டியதில்லை. இந்த மஞ்சள் மலைத்தூளை வாயுமண்டலத்தில் விதைத்தால் போதும். திருவிழாக்களில், ஊர்வலங்களில், பொதுக்கூட்டங்களில், போர்க்களங்களில் ஹெலிகாப்டர்கள் பூ தூவுவது போல் இந்த பொடி தூவினால் போதும். தன் இரத்தத்தில் மனிதன் தானே மூழ்கி போவான். நான் கடுந்தவம் இருந்து கண்டறிந்த அந்த உண்மையை, போர்களை முடித்து வைக்கும் அந்த புனித பொடியை $10 கோடி விற்று விட்டேன். இப்போதாவது புரிந்ததா மகளே உன் தந்தையின் தவம்? இப்போதாவது தெரிந்ததா மகளே நான் பூமிக்கடியில் போனது பூமியையே ஜெயிப்பதற்கு என்று? சூரியன் மேற்கில் மறைவது மறுபடியும் எழுவதற்கே.
நான் புதைத்து கொள்ளவில்லை, என்னை நானே விதைத்து கொண்டேன். பார்த்தாய மகளே, என் வெள்ளி பதக்கம் உள்ளூரில் திருடப்பட்டது. ஆனால் வெளிநாட்டிலிருந்து எனக்கு தங்க மகுடம் தயாராகி வந்திருக்கிறது. என்னை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் இனி கைகட்டி நிற்பார்கள். வா மகளே, உலகத்தின் பணக்காரர்களில் இப்போது உன் தந்தையும் ஒருவன். வாழ்க்கையின் சுகமான சிறகுகளால் இனி நீ பத்திரமாக பாதுகாக்கப்படுவாய். வா, உன் தந்தையின் அறைகளுக்கு ஒரு முத்தம் கொடு. வா, கூணல் விழுந்த என் முதுகை உன் புன்னகையால் நிமிர்த்து. வா, என்னை வழிநடத்து. என் எதிரியின் வீடுகளை நான் எச்சில் துப்பி எரிக்க வேண்டும். வா, உன் காலடியில் கொட்டி கிடக்கும் தங்கக் கட்டிகளின் மீது நடந்து வா தங்கமே. எங்கே, நீ வேண்டியது கேள், விரும்பியது கேள். கார்புள்ளிக்கும் அரைப்புள்ளிக்கும் இடம் கொடாமல் அடர்ந்து விழும் மழைத்துளிகளைப் போல தொடர்ந்து விழுந்த விஞ்ஞானியின் வார்த்தைகளை கேட்டு கல்லாய் இறுகி நின்ற ஓவியா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கண்ணிமைத்தாள். கேள் மகளே, நீ வேண்டியது கேள். கேட்டது கொடுப்பீர்களா? கேள். எனக்கு இன்னொரு பூமி வேண்டும், இன்னொரு மனித ஜாதி வேண்டும். இதுவரை கண்ட நாகரிகம், இதுவரை கண்ட பண்பாடு, இன்று வரை கண்ட விஞ்ஞானம் எல்லாம் கொண்ட இன்னொரு கிரகம் வேண்டும் எனக்கு. விஞ்ஞானி கந்தல் கந்தலாய் சிரித்தார். இன்னொரு பூமியா? இன்னொரு மனித ஜாதியா? எப்படியம்மா சாத்தியம்? இன்னொரு பூமியை படைக்க வலிமை இல்லாத உங்களுக்கு இருக்கும் பூமியை உடைக்க உரிமை தந்தது யாரப்பா? விஞ்ஞானி மௌனத்தில் புதைந்தார். மனித குலம் உற்பத்தியாகி உயிர் வாழ உகந்த ஒரே இடம் இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு தெரிந்தது இந்த பூமி மட்டும்தான். இங்கும் மனித குலத்தை அழித்து விட்டால் இந்த பிரபஞ்சமே சுழன்று கொண்டிருக்கும் ஒரு சுடுகாட்டு தொகுதிதான். சொல்லுங்கள், இந்த பூமி ஒரு நடமாடும் கல்லறையாவது உங்களுக்கு சம்மதமா? நான் இந்த பூமி எனும் விருட்சத்தில் ஓர் இலைக்காவது பசுமை கொண்டு வர பாடுபடுகிறேன். நீங்களோ வேறுக்கே அல்லவா விஷம் வைக்கிறீர்கள்? நீங்கள் மனிதனிலிருந்து விஞ்ஞானியாய் விரிந்தீர்கள். பிறகு விஞ்ஞானியிலிருந்து விலங்காய் சுருங்கி விட்டீர்கள். நிறுத்து. உன் பேச்சுக்கு உச்சவரம்பு இல்லையா? என்றைக்கிருந்தாலும் இந்த மண்ணுருண்டை உடையத்தானே போகிறது. அது உடைந்தால் என்ன, இல்லை உடைத்தால்தான் என்ன? இல்லை, உடைக்கும் உரிமை உங்களுக்கில்லை. எழுதி சொல்லும் கை இயற்கையின் கை. நேற்றிருந்த பூகோளம் இன்றில்லை. இயற்கை லெமூரியாவை தின்று தண்ணீர் குடித்து விட்டது. இன்னும் சில கோடி ஆண்டுகளில் ஆப்பிரிக்கா ஐரோப்பாவுடன் இணைந்து மத்திய தரைக்கடல் மறைந்து போகலாம். அழித்தல் இயற்கையின் வேலை, ஆக்கல் மட்டுமே மனிதனின் வேலை. சரி, உன் வாதப்படியே வருகிறேன். எப்போதாவது இயற்கை இந்த பூமியை ஏப்பமிடத்தானே போகிறது? அதற்கு நாள் இருக்கிறது. இன்னும் 29,000 கோடி ஆண்டுகள் இந்த பிரபஞ்சம் விரியும். பிறகு 41,000 கோடி ஆண்டுகள் இந்த பிரபஞ்சம் சுருங்கி வெடிக்கும். விஞ்ஞானிகள் கணக்கின்படி இன்னும் 70,000 கோடி ஆண்டுகள் இந்த பூமியில் உயிர்குலம் வசிக்க உரிமை இருக்கிறது. 70,000 கோடி ஆண்டுகளை 10 கோடி டாலர்களுக்கு விற்றுவிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? முதலில் உங்கள் கண்டுபிடிப்பையும் இந்த தங்க கட்டிகளையும் ஒரே குழியில் புதைத்து விடுங்கள். உங்கள் முகத்தில் முளைத்திருக்கும் தாடியையும் மனதில் முளைத்திருக்கும் மிருகத்தையும் ஒரே கத்தியில் சவரம் செய்து விடுங்கள். எங்களோடு வாருங்கள். வாழ்க்கை அங்கெங்கே தூங்கி கொண்டிருக்கிறது. மெல்லிசை பாடி எழுப்புவோம். ஒவ்வொரு சூரிய உதயத்திலும் இந்த பூமியை சந்தோஷத்தால் குளிப்பாட்டுவோம். முடியாது முட்டாள் மகளே, முடியாது. என்னோடு ஒத்து வந்தால் உனக்கும் ஒரு பங்கு உண்டு. இல்லையென்றால் கிளிசல் கோட்டை தூக்கி எறிவது மாதிரி உன்னையும் தூக்கி எறிந்துவிட்டு போய்விடுவேன். அவர்கள் மீண்டும் நாளை வருவார்கள். என் எடைக்கு எடை பொன்னோடு வருவார்கள். இனி உன்னோடு இருப்பதா இல்லை அவர்களோடு பறப்பதா என்பதை இந்த ராத்திரி விடிவதற்குள் நான் முடிவு செய்ய வேண்டும். குனிந்தார். தங்கக்கட்டிகளை பொறுக்கினார். பரபரவென்று அடுக்கினார். நிலவரைக்குள் இறங்கினார். இறங்கும்போது கத்தினார். இந்த உலகம் என்னால் அழியப்போவது திண்ணம். அதுவரை ஆனந்தமாய் இருப்பதே என் எண்ணம். அவர் உருவம் மறைந்த பின்னும் அவர் சிரிப்பின் விஷ அலைகள் காற்றில் விரவிக்கொண்டே இருந்தன. தூரத்தில் ஓர் ஓடை சலசலவென்று சப்தமிட்டு கொண்டே இருந்தது. அது சலங்கை கட்டிய கால்களோடு மரணம் அந்த மார்க்கத்தில் வருவதாகவே பட்டது. பகுதி 19 முடிவு பெற்றது. பாருங்களேன், விஞ்ஞானி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்காரு. உள்ளூரில் அவருக்கு துரோகம் இழைக்கப்பட்டு வெள்ளிப்பதக்கம் கிடைக்கலன்னு
பூமியையே சுடுகாடா மாத்திர கிருமியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. 7ஆம் அறிவு படத்துல தான் பயோ வெப்பன்கிற கான்செப்டே எனக்கு தெரியும். ஆனா 1992லயே பயோ வெப்பன் மாதிரி ஒரு கிருமியை கண்டுபிடிச்சு ஒட்டுமொத்த மனித குலத்தையே அழிக்கிறத பத்தி வைரமுத்து எழுதியிருக்காரு. நான் எப்படியும் விஞ்ஞானி திருந்திருவார்னு பார்த்தேன், ஆனா அவர் திருந்துற மாதிரி தெரியல. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.